அரசனாக இருக்கும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றியது இன்றைய நீயா நானா. ஓப்பனிங்ல என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா அவருடைய சினிமாக்களில் அவர் காட்டிய எந்த வாழ்வியல் கூறு ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? சரி, எனக்கு தோன்றது என்னன்னா, ஒரு தாய்மாமன் சொல்லி அந்த கிழக்கு மேலே தாய்மாமன் சீர் கொண்டு போறதை காட்டுவார். ஸோ அது எனக்கு என்னுடைய அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தது, எனக்கு முதல் நாள் அந்த தான் தோணுச்சு. தாய்மாமன் சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்குறான். இன்னைக்குமே கூட தாய்மாமன் சீரு அப்படின்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா கூட மானூத்து மந்தையில மாங்குது அந்த பாட்டு தான் போடுறாங்க. நம்ம கிராமங்கள்ல வயசானவங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு பஞ்ச் இருக்கும். எப்பவுமே அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு நான் உரிச்சு போட்ட நாறு. பிடிச்ச காட்சி ஒன்று சொல்றேன். மண் வாசனையில மக வயசுக்கு வந்துடுவா, முரசீரதுக்கு கூப்பிடுறதுக்காக விஜயன் வருவார். ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டுவிட்டு ஓரப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். காந்திமதி வயசான பாட்டி உட்காந்துருப்பாங்க திண்ணில. இவர் போய் அந்த ஆட்டுக்குட்டி ஓரத்தில் கட்டி போட்டிருக்கோம். இவருக்கு நேரடியாக அவங்க ஃபேஸ் பண்ண இது இருக்காது. அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் போய் இருந்துட்டு, பொண்ணு சடங்காயிடுச்சு, முரசையை வாங்க, பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முரசைங்க. காந்திமதி ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டு போய் அதை முரசையை சொல்லு அப்படிம்பாங்க. அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. பார்த்து கிழக்கு சீமையில மழைக்காலம் உழவு நடந்துட்டு இருக்கும். ஒரு காளான் குழம்பு வச்சிருப்பாங்க. அந்த காளான் குழம்பு வச்ச உடனே தங்கச்சி ஞாபகம் வரும். என் மக விரும்பாய்க்கு காளான் குழம்புன்னா ரொம்ப உசுறு. நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கல, அந்த தங்கச்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வர முடியல. அதை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்துணும், இங்க வாடா அப்படின்னு சொன்னோடனே அந்த வடிவேலு கேரக்டர் கூப்பிட்டு அந்த சாப்பாடு, நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப உனக்கு பிடிச்ச காளான் குழம்ப வண்ண மாயாண்டி கொடுத்தனுமா, அந்த கிளவி கொல்லிக்கணும் பிறகுள்ள எங்கிட்ட கொண்டு வச்சு சாப்பிட்டுட்டா. ஒரு கேர்ள் நம்ம ஃபேமிலி விட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே அவங்கள மறந்துறது கிடையாது. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். அது இன்னை வரைக்கும் கூட சொல்றது. இன்னைக்குமே அண்ணன்கள் அல்லது தம்பிகள் ஆன்லைன்ல தங்கச்சிக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வாங்கி ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த தொடர்ச்சி அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதுக்கு முன்னாடி 60 வருஷம் தமிழ் சினிமா இருக்கதான் செஞ்சது. ஆனா இவருடைய படங்கள்ல எல்லா படத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா ஒரு காட்சியை திரும்ப திரும்ப வைக்கிறார். தமிழர் வாழ்வியல்ல இருந்து நம்ம பிரிக்க முடியாத ஒரு காட்சி. அப்படியா? பெண்கள் சண்டை போடுற காட்சி எல்லாத்துலயுமே இருக்கும். குருவமாவை அறிமுகப்படுத்தும் போதும் சரி, தாஜ்மஹால்ல ரேவதியும் ராதிகாவும் சண்டை போடுறது. என்னையும் எங்க அண்ணனையும் ராட்சச வம்சங்கறியா என்ன மாதிரினே அம்புக்கு இருக்கிற இளவரசனே, தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் உருவாக்கின ஒருத்தருக்கு நீங்க மரியாதை செய்யறதுக்கு நன்றி செலுத்துறதா என்னுடைய நோக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு உங்களுக்கும் உங்க டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி. தேங்க்யூ. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. கருத்தம்மால ஒரு டைலாக் போட்டிருப்பாரு சார். அந்த பாட்டியம்மா சொல்லுவாங்க, வெள்ளக்காரச்சி மாதிரி யாரு பத்த பிள்ளையோ எந்த அருவருப்பு இல்லாம வாய் தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டு அவங்க அப்பா மாதிரி பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது நமக்கு ஹிட் ஆகும். ஏண்டா அந்த குழந்தைய நாங்க எடுத்துட்டு போறேன் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ற சுந்தரராஜன் சார் கேரக்டர் ஒரு கிறிஸ்டினா காட்டியிருப்பாரு. நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன். பாரதி சார்ட்டே நான் பர்சனலா அவர்கிட்ட பாக்குறதெல்லாம் ஒரு போட்டுக்கிற அந்த ஜீன்ஸ், அவர் பேசுற ஆங்கில வார்த்தைகள். What is your impression? I love everything because I didn't expect such a people இவ்வளவு வருவாங்க. நான் எதிர்பார்க்கல. மெதுவா நம்ம எல்லாம் இன்னைக்கு மாறிட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழ் மக்கள் நம்ம இல்ல. சோ இந்த ஆஸ்பிரேஷன் மக்கள்கிட்ட இருக்கு. அவர் அந்த படங்கள்ல பிரதிபலிக்க ஆரம்பிச்சார். உழைக்கும் பெண்களை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது படகோட்டுற ராதாவா இருந்தாலும் ஓகே, அதுக்கப்புறம் கருத்தம்மால வயல் வேலைகளை செய்யறவளா இருக்கட்டும், இல்ல குருவமா சொத்தை வச்சுக்கிட்டு சிங்கிள் மதரா இருந்துகிட்டு அவளை காப்பாத்துறதாகட்டும், எல்லா இடத்துலயுமே உழைக்கும் பெண்கள், அதாவது வெறும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிடையாது, அவங்க ஒரு தொழிலாளி. ஒரு வசனம் கிடையாது. பிரபு தலையை கொஞ்சம் தாழ்த்திட்டு தோல்ல இருந்து துண்டை இறக்கிடுவார். அதுதான் பாரதி ராஜா டச் நினைக்கிறேன். அதான் பாரதி ராஜா டச். இப்ப டச்சுக்கு வரும். ஓகே, எது பாரதி ராஜா டச்? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். கிழக்கு சீமையில படத்திலே நெப்போலியனும் விஜயகுமாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அந்த சேவல் சண்டை வரும். அந்த சேவல் சண்டையில இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்லேயே வந்து சொல்றாரு சேவல் சண்டை வந்து இங்க முடியல, இது வந்து கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி அந்த ஃபைட் சேவல் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட போறப்பவும் அது கண்டினியூ ஆகும். அங்கங்க மாண்டாஜா அது வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டச். இப்ப வாங்கடா ஆம்பளை அந்த டைரக்டர் போதிக்கலாம் மாப்ள கூட்டம் கும்பல்ல வார்த்தை அளந்து பேசு. பெண்களை ரசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி இருக்கணும். பாரதி ராஜாவோட ஃபேண்டசி வந்து எப்பவுமே வந்து எல்லாம் எவர்கிரீன். சூப்பர் நல்லா இருக்குல்ல. ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் ரசிக்கணும், அதுல வந்து பாலியல் வன்முறை வந்துடக்கூடாது, சினிமால காமிக்கிறோம் இல்லையா, காட்சி ஊடகமா வரும்போது அதுல வக்கரங்கள் வந்துடக்கூடாது, விமர்சனம், அந்த பயம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி பெண்ணே ஓஹோ ஒரு ஆண் நம்மளை இப்படி ரசிப்பானாங்கிற அளவுக்கு இருக்கும் அவருடைய ஃபேண்டசி. அப்பதானே காதலே ஒரு நட்பை உருவாகும். நீங்க ரசிக்கிறதுல நாணயமும் நேர்மையும் இருக்கணும்ல. இதுல கிழக்கு சீமையில பாத்தீங்கன்னா ராதியா மேடமுக்கு இந்த இடத்துல காதல முடி இருக்கும். அது நிறைய ஆண்களுக்கு அது சினிமாவில் பாரதி ராஜா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நானே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த காது முடிக்க தனியா ஷாட் வச்சிருப்பாரு. இங்கே சில பெண்கள் இப்படி அள்ளி முடியும் போது 4-5 முடி சுருண்டு இருக்கும். அது ஒரு அழகுன்னு அதுக்கு ஒரு ஷாட் வைப்பாரு. அப்ப நம்ம வேலை செய்யும் எனக்கு அது ஒரு படிப்புன. ஏன் எல்லாருமா ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, ஏன் முடிவு என்னன்னு கேட்கணும்ல. 2ஆம் தரமா வாக்க போறதுக்கு நான் சம்மதமானு கேட்கவே இல்லை. ஏன் பாட்டி வாக்க போட போறவ நான் ஏன் சம்மதம் இல்லாம அவங்களா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. ஒரு சாதாரணமான பாமரத்தி தன்னுடைய கருத்துரிமையை என்ன உடல் மொழியில உட்கார்ந்து பேசணும், வடக்கு ஏய் அப்படின்னு பேசிட மாட்டான். அப்ப அதுக்கு என்ன பேசினா அது என்ன உடல் மொழி இருந்தா அந்த வசனம் ஒழுங்கா உட்காரும். எல்லாம் தான் பாரதி ராஜாட்ட அப்சர்வ் பண்ண விஷயங்கள். ஃபுல் வெயிட் காட்டும். நம்ம இதுல இப்படி அதே மாதிரி இந்த தாய் மாமன்ங்கிறது எனக்கு தங்கச்சி இருக்கு, 2 குழந்தை இருக்கு, எனக்கு தெரியாது. கிழக்கு சீமையில பாக்குற வரைக்கும் தாய் மாமன் உறவுக்கு இப்படி ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்படியா என்ன நொப்படியா நம்பலையா அப்படி இல்ல. வந்து உசலம்பட்டி ஏரியால அந்த சுதந்திர பொண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய தங்கச்சி பொண்ணை உங்க மயன் தான் கட்டணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இல்லைன்னா நீங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும். இல்ல நீ வேற யாருக்கா கட்டிக்க. இது ரொம்ப புதுசாவுலடா இருக்கு, உட்காந்து யோசிப்பாங்களோ. தாய்மாமே சீர் உண்டு போறது உண்டு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் அங்க போய் இந்த படம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். என்கிட்டயும் சொன்னானுவலே. வேதமுதிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படமா. அதுல என்னுடைய கதாபாத்திரம் தான் வந்து தாய்மாமன சொத்துக்கு ஆசைப்பட்டு வெட்டிடும். அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக வேற முரண்பட்டவங்க சர்வசனும் வாழ்த்தே வரும். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸுக்கு போகும்போது வரும்போது பேசிட்டே வரும்போது ஐயா இந்த இதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு நக்கல சகுனம்லாம் கிளம்பும்போது பார்த்துட்டு போயிட எல்லாம் பார்த்தேன், ஒன்ன பார்த்ததாக தப்பா போச்சு. நக்கல்யா அவனுக்கு பல்லக்குல தூக்கிட்டு வர்றோம். நேரா தூக்கிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் ஏன்டா வெள்ளத்துல உட்கார வச்சுட்டு வர்றாங்க. இல்ல அவ பெரியவாளுக்கு கால் வலிக்குமோ. அப்ப தூக்கிட்டு வர்றது கால் வலிச்சா ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா. சினிமாங்கிறது வியாபாரம். அந்த வியாபாரத்துக்குள்ள என்னென்ன மரபுகளை உடைக்க முடியும், அந்த மரபு உடைக்கும் போது மற்றவங்களுக்கு அது முரணாகி அதுல சமூகத்துல கோளாறு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் இதுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு. வேற லெவல் நீங்க வேற லெவல். அவரோட படங்கள்ல வர எடிட்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல சார், ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் கட்ஸ் வந்து அவர் பண்ணுவார். உன் கவர்மெண்ட்ல நான் வர தேவையில்லை, என் கவர்மெண்ட் என்னால உருவாக்க முடியும். ஒரு செகண்ட்ல டக 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 டகன்னு கட்ஸ் வருது. அத பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸ். இப்போ மலையாள சினிமாவிலும் சரி இந்தியன் சினிமாவிலும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு டைரக்டர் பரதன் சார். அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அப்படியே 2 பேரும் வந்து பரதராஜா சார் ஒரு ஒரு சத்தியம் ரைட் இந்தியாவில் எந்த ஃபேவரட் டைரக்டர் நீங்களான நான் என் காதால பலமுறை கேட்ட வச்சு சூப்பர். ஐயோ பரதன் இந்தியாவிலேயே எனக்கு பிடிச்ச ஒரே டைரக்டர். இவர் கூச்சப்படுவார். ஏன் பரதனை பேர்பட்டால் நம்ம புரியலையே என்ன. இங்க நம்ம இந்த கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் புரியல, தேவர் மகன் படத்தோட டைரக்டர். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க்யூ. எல்லாரும் சரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.